ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக விஷால் அவர்கள் நடிகை சாய் தன்ஷிகாவை காதலித்து திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாய் தன்ஷிகா நடித்த யோகிடா பட விழாவில் சிறப்பு விருந்தினராக விஷால் அவர்களுமே கலந்து கொண்டார். வர ஆகஸ்ட் 29ஆம் தேதி விஷால் அவர்களுக்கும் எனக்கும் திருமணம் அப்படின்னு அந்த மேடையிலேயே சாய் தன்ஷிகா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அவங்களுடைய அந்த அறிவிப்பை தொடர்ந்து நடிகர் விஷால் அவர்கள் பேசும் பொழுது, இதற்கு மேல இந்த விஷயத்துல மறைக்க முடியாது, தன்ஷிகா அவங்கள முழுமையாக காதலிக்கிற, என்னுடைய பிறந்தநாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்றே என்னுடைய திருமணம் நடைபெறும். தன்ஷிகா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சோல்மேட்டா, என்னுடைய பாதியா, அப்படி எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல. ஆனால் என் வாழ்நாள் முழுவதுமே இவரை நான் இதே மாதிரி சிறுத்த முகத்துடன் சந்தோஷமாக பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு விஷால் அவர்கள் பேசியிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா திருமண வேலைகளுமே ஒரு பக்கம் பரபரப்பாக நடைபெற்றது. அது மட்டும் இல்லாம நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முழுவதுமாக முடிந்த பின்பே என்னுடைய திருமணம் நடைபெறும் அப்படின்றதையுமே தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பட விழா ஒன்றில் கலந்து கொண்ட விஷால் அவர்கள் அப்படியே கொஞ்சம் உல்டாவாக பேசியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள்ள திருமணம் நடைபெறுமா அப்படின்றது தெரியல என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கட்டிட வேலைகள் இன்னும் பேலன்ஸ் இருக்காம், அது முடிந்த பிறகு என்னுடைய திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் விஷால் அவர்களுக்கும் சன்ஷிகா அவர்களுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதால இந்த திருமணம் நடைபெற வாய்ப்பில்லை அப்படின்னுமே சொல்றாங்க. சோ இதற்கு முன்னாடி கூட விஷால் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் வரை சென்று அது கைகூடாமல் போனது. மீண்டுமே விஷால் அவர்களுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ரசிகர்களுமே புலம்பெற்றிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.